மையநிலை என்றால் என்ன? கேள்வி. ஓஷோ, நீங்கள் அடிக்கடி உங்கள் மையநிலையை நோக்கி செல்லுங்கள் என்று கூறுகிறீர்கள். இந்த மைய நிலை என்றால் என்ன? இதை நோக்கி எப்படி செல்லுவது? கண்களை மூடிக்கொண்டு நம் உள்ளே பார்க்கும் பொழுது இருட்டை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லையே. இது அலுப்பாக இல்லையா? எண்ணங்களும் உணர்வுகளும் மாறி மாறி வந்தபடியே இருக்கின்றன. இதை எப்படி வெறுமனே பார்ப்பது? பதில்: ஆமாம், உண்மைதான். நீங்கள் வேகமாக செயல்பட பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து உங்கள் கானத்தை காலடியில் மாத்திரம் வைத்து 1 மணி நேரத்தில் சுமார் 20-25 அடி தூரம் மாத்திரம் நடங்கள் என்று சொன்னால் உங்களால் கடைபிடிக்க முடியுமா? இதுவும் ஒரு தியானம்தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இது என்ன சோம்பேறித்தனமான வேலை, எவ்வளவு குறுகிய தூரம் அலுப்பான வேலை என்றுதான் கூறுவீர்கள். பழக்கத்தை மாற்றிக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லைதான். ஆனால் விடாமுயற்சியுடன் மாற்றித்தான் ஆக வேண்டும். நீங்கள் தியானத்தில் முன்னேற வேண்டுமானால் அடுத்து உங்கள் மைய நிலை என்பது எண்ணமற்ற உயிர்த்தன்மைதான், வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ண ஓட்டங்களை ஒரு சாட்சியாக நின்று பார்க்கிறீர்களோ அப்பொழுது எண்ண ஓட்டம் குறைய குறைய உங்கள் சாட்சித்தன்மை அதிகமாகும். அப்பொழுது நீங்கள் தானாகவே அந்த மைய நிலையை நோக்கி செல்லுவீர்கள். அவ்வளவுதான். அந்த மைய நிலையை நோக்கி செல்லுவது என்றால் உங்கள் எண்ணங்களில் இருந்து மெல்ல மெல்ல விடுதலையாவது என்றுதான் அர்த்தம். கண்களை மூடிக்கொண்டு நம் உள்ளே பார்க்கும் பொழுது இருட்டை தவிர வேறு எதுவும் தெரியவில்லையே என்று கேட்கிறீர்கள். உண்மைதான். ஒரு நிகழ்ச்சி டேவிட் ஹியூம் என்ற ஒரு சிறந்த ஆங்கிலேய தத்துவவர் ஆதி கீழே நாட்டு உபனிஷத்தை படித்துவிட்டு தியானம் செய்ய முயற்சித்தார். ஆனால் அவரால் அதில் ஆழமாக செல்ல முடியவில்லை. சிறிது செய்துவிட்டு, இது என்ன அலுப்பான வேலை, எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி மாறி மாறி வருகின்றன, இவற்றை வெறுமனே பார்ப்பதால் என்ன பிரயோஜனம் என்று வெறுப்படைந்தார். இவரைப் போலத்தான் 100க்கு 90% மக்கள் இருக்கிறார்கள். அதில் நீங்களும் அடக்கம். தியானத்திற்கு முதல் தகுதி பொறுமை. பொறுமை இல்லாதவர்கள் இந்த வேலையற்ற வேலைக்கு வராமல் இருப்பதே நல்லது. இன்னும் சற்று பொறுமையாக தியானத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். அதாவது குறைந்தது சுமார் 2-3 மாதம். அப்பொழுது எண்ணங்களும் உணர்வுகளும் மெல்ல மெல்ல அடங்கி வருவதைக் கண்டு அவரே டேவிட் ஹியூம் ஆச்சரியப்பட்டிருப்பார். வெறுமனே சாட்சியாக நின்று பார்ப்பது கூட அவ்வளவு சுலபமல்ல. ஏனெனில் நீங்கள் மனம் அப்படி குறுக்கே பாய்ந்து பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெறுமனே பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய இன்னொரு மனம் குறுக்கே கண்டிப்பாக பாயும். இது பழக்க தோஷம். இதை நீங்கள் ஒரே நாளில் இல்லை ஒரே வருடத்தில் சாதிக்க முடியாது. தேவை பொறுமை, 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 விடாமுயற்சி, விடாமுயற்சி, விடாமுயற்சி. அப்படி மனம் குறுக்கே பாயும் பொழுது அதையும் சாட்சியாக நின்று பார்த்து மெல்ல அதை அகற்றவும். இது பல முறை நடக்கும். சலித்துக் கொள்ளாதீர்கள். பிறகு மெல்ல மெல்ல எண்ண ஓட்டம் குறைந்து அதன் இடையில் இடைவெளி ஏற்படும். இந்த இடைவெளி ஏற்பட்டாலே நீங்கள் தியானத்தில் முன்னேறுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மேலும் மேலும் தியானத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல இந்த இடைவெளி அதிகமாகி ஒரு கட்டத்தில் ஒன்றுமே அற்ற நிலை எம்டி ஏற்படும். இதற்கு பல வருடங்கள் ஆகலாம் அல்லது பல பிறவிகள் ஆகலாம். இதைக் கண்டு நீங்கள் மிகவும் பயப்படுவீர்கள். இது இறப்பு உணர்வையும் பேரின்ப உணர்வையும் ஒருங்கே கொடுக்கும். நீங்கள் மேலும் மேலும் தியானத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல இந்த இடைவெளி அதிகமாகி ஒரு கட்டத்தில் ஒன்றுமே அற்ற நிலை எம்டி ஏற்படும். இதற்கு பல வருடங்கள் ஆகலாம் அல்லது பல பிறவிகள் ஆகலாம். ஆனால் இதைக் கண்டு நீங்கள் மிகவும் பயப்படுவீர்கள். இது இறப்பு உணர்வையும் பேரின்ப உணர்வையும் ஒருங்கே கொடுக்கும். அப்பொழுது அவர்தான் தன்னை இழக்கிறார். அப்பொழுது உங்கள் உள்ளே காரிருளை மிகுந்த தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல மெல்லிய வெளிச்சத்தை உணர்வீர்கள். அதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது, ஜுவாலையும் இருக்காது. அதிகாலை ஒளியைப் போல குளிர்ச்சியாக இருக்கும். இதைத்தான் ஹிந்துக்கள் சந்தியா என்று அழைப்பார்கள். இதன் அர்த்தம் இருட்டும் ஒளியும் கலந்த மங்கலான நிலை என்று பொருள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் யார் என்பது விளங்கும். அந்த ஒளிதான் நீங்கள். அப்பொழுது பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மறைகின்றன. செயல் மாத்திரம் பிரெடிகேட். அந்த ஒளி தன் அறிவாய் தன் உணர்வாய் மிகுந்த விழிப்பாக மிகுந்த உணர்வாக இயங்குகிறது. அப்பொழுது அது தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறது. அப்சர்வர் இஸ் அப்சர்வ்ட் பை இட்செல்ஃப். இந்த நிலைக்கு பெயர்தான் ஞானம் அடைதல் என்பது. ஆக இப்படி வெறுமனே பார்ப்பது, சாட்சியாக நின்று பார்ப்பது எல்லாம் ஆரம்பத்தில் அலுப்பையே கொடுக்கும். ஏனெனில் ஆரம்பத்தில் இருட்டையும் குழப்பத்தையுமே சந்திப்பீர்கள். மெல்ல மெல்ல இதுவே பழக்கமாகிவிடும். இதை நீங்கள் மட்டும் நீங்களேதான் தனியே அணுக வேண்டும். வேறு வழியில்லை. உங்களுக்காக உங்கள் அன்புக்குரிய குரு கூட செய்ய முடியாது. அவர் உங்களது சந்தேகங்களை தீர்க்கலாம், உங்களை ஊக்குவிக்கலாம், தைரியம் ஊட்டலாம். அவ்வளவுதான். ஒருவரது பிறப்பு இறப்பு ஞானமடைதல் என்பது தனிப்பட்ட சமாச்சாரம்.
ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு மாஸ்டரின் உதவி இல்லாமல் உங்களால் ஞானம் அடைய முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாகச் செல்லும் பொழுது உங்களால் அடக்கி வைக்கப்பட்டுள்ள ஆசைகள், துன்பங்கள் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் குழப்பத்திற்கு மூல காரணம். ஒரு கட்டத்தில் பயந்து போய் வெளியே ஓடி வர முயற்சி செய்வீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு குரு மிகவும் அவசியம். இந்த நரகத்தை கடந்த அவர் உங்களுக்கு தைரியம் ஊட்டுவார். நீங்கள் இப்படி பல நரகங்களை கடந்துதான் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அப்பொழுது உங்கள் மனமே நரகமாக இருக்கிறது. அது உங்களை பயமுறுத்தும், பலாசைகளை காட்டும், வெளியே வா என்று உங்கள் கைகளை பிடித்து இழுக்கும். அது லேசில் உங்களை தியானம் செய்ய அனுமதிக்காது. ஏனென்றால் தியானம் என்பது அதற்கு சாவுமணி. அப்படி இருக்கும் பொழுது தெரிந்தே அது எப்படி தியானத்தை அனுமதிக்கும்? அடுத்து நீங்கள் தியானத்தில் முன்னேற இந்த உலக அவலட்சணங்களை, பதவி, படிப்பு, பணம், பெண் இன்பம், கரவம் நீங்கள் மெல்ல மெல்ல அகற்ற வேண்டும். நீங்கள் ஆகாயத்தில் பறக்க பூமியை விட்டுவிடத்தான் வேண்டும். ஆனால் கவலை வேண்டாம், நீங்கள் தியானத்தில் முன்னேற இந்த உலக அவலட்சணங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது அவைதானே விலகும். இந்த அவலட்சணங்களுக்கு இன்னொரு பெயர்தான் அகங்காரம், ஏகோ. உங்களுடைய சகல துன்பங்களுக்கும் இதுதான் காரணம். இது உங்கள் பிறப்போடு வந்தது அல்ல, இடையில் நீங்களாக சம்பாதித்துக் கொண்டது. இந்த அவலட்சணங்களை அடைய நீங்கள் எவ்வளவு சக்தியை செலவழித்திருப்பீர்கள். நீங்கள் எல்லோரும் விதையாக சீட் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியே எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். 10,000,000 வருடங்களுக்கு முன்பு உள்ள விதைகளை மொஹஞ்சதோராவில் மொஹஞ்சூதரோ கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீனாவில் 10 லட்சம் வருடங்களுக்கு முன்பு உள்ள விதைகளை ஒரு குகையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவை எல்லாமே இன்னும் முளைக்கும் தன்மையிலேயே இருக்கின்றன. என்ன ஆச்சரியம்! இப்படி விதையாக நீங்கள் பல நாட்டில் பல பிறவியாக பிறந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே பனாசை, கரவம், பெண் இன்பம். அப்படித்தான் நீங்கள் தைரியமாக உங்கள் உள்ளே சென்று ஒரு செடியாக மாற முயற்சிக்கவில்லை. ஆனால் இது துன்பமாகத்தான் இருக்கும். ஏனெனில் நீங்கள் உங்கள் விதை மேல் தோலை கிழித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த மேல் தோல் என்பது உங்கள் அகங்காரம்தான், அதாவது இந்த உலக அவலட்சணங்கள் தான். ஆக முதலில் நீங்கள் துன்பத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் இது நிரந்தரமல்ல. நான் சத்தியம் செய்கிறேன், இது முற்றிலும் உண்மை. இது என் அனுபவம். ஆகவே பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த துன்பத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உங்கள் உயிரை துச்சமாக மதிக்க வேண்டும்.